நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்துள்ள எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். என் வசனத்துக்கு நடுவரனே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை நாம் கனப்படுத்துவோம், தொடர்ந்து அதை நாம் தியானிப்போம். தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலிருந்து அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் எல்லாமே நமக்கு போதனையாக, நமக்கு ஒரு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பேதுரு புதிய விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் போது சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மாதிரி வைத்து போனார் என்று சொல்லி அந்த வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பித்து விட்டு அடுத்த காரியத்துக்கு நான் செல்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் ஜெபித்தார். அதை குறித்து தான் அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் பின்பற்றி நாமும் நன்றாக இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ஒரு மாதிரி காட்டியிருக்கிறாரோ அதை நம்ம பின்தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட ஆஸ்வதமாக இருக்கும். தம்ப்நெயில நீங்க பார்த்திருப்பீங்க, ஜெபத்தின் முக்கியத்துவம், ஜெபத்தின் மேன்மை, ஜெபத்தின் வல்லமை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய ஜெப வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு, அந்த இடத்துல போய் ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பிஸியஸ்ட் பர்சன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் தேவனுக்காக ஓடினவர். பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்தில் மிக மும்முரமாய் ஈடுபட்டு அப்படி ஊழியம் செய்தவர். அவ்வளோ பிஸியாக இருந்த சமயத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு என்று நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் அவர் ஜெபம் பண்ணினார். வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். ஜெபத்தின் முக்கியத்துவம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எத்தனை ஊழியங்கள் இருந்தாலும் அவர் அந்த ஊழியங்களை அவர் செய்து முடித்து விட்டு தேவனுக்கென்று ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜீவத்தில் ஆண்டவர் அறிந்திருந்தார். இயேசு சுவாமி இந்த உலகத்துல 33 வருஷம் அவர் இருந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, ஊழியம் செய்வதற்கு முன்பாக 40 நாட்கள் தேவனோடு அவர் நேரத்தை செலவிட்டார் என்று, உபவாசத்தோடும் அவர் நேரத்தை செலவிட்டார் என்று அறிந்திருக்கிறோம். ஊழியத்தின் துவக்கத்துல அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னா 36, 37. சீமோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் எவ்வளவு பிஸியாக இருந்தார் என்ற ஊழியத்துல நாம் இந்த வசனத்தை கொண்டு அறிந்திருக்கிறோம். எல்லாரும் தேடி வராங்க, எல்லாரும் அவரை தேடுறாங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா அற்புதங்கள் நடந்தது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஜனங்கள் எப்போதும் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவரை தேடினார்கள். அவரை மாதிரி ஒரு பிஸியான பர்சன் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஊழியம் செய்தார். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பிஸி ஷெட்யூல்ல பைபிளை சொல்லுகிறது, தேவனுக்கென்று, பிதாவாகிய தேவனுக்கென்று தன்னுடைய நேரத்தை அவர் ஒதுக்கினார். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்துடைய முக்கியத்துவம் என்னன்னா, தேவனுக்கென்று ஒரு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். அந்த 24 மணி நேரத்துல நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு ஜெப நேரத்தை தேர்ந்தெடுத்து
அந்த நேரத்துல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6 அதிகாரம் 12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவு முழுவதும், முழுவதும். பிற்பாடு என்ன நடக்கிறது? முழுவதும் ஜெபித்த பிற்பாடு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 13 பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் ஒரு முழு இரவு முழுவதுமாய் தேவ சமூகத்துல, இரவு முழுவதுமாய் தேவ சமூகத்து நேரத்தை செலவழித்த பிற்பாடு பொழுது விடிந்த சமயத்துல அதிகாலையில தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். நான் நினைக்கிறேன், ஒருவேளை யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிதாவாகிய தேவனிடம் ஆலோசித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் மாதிரி பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் திருச்சபைகளில் ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக மிகுந்த ஜெபத்தோடு நன்றாக யோசித்து நன்றாக ஜெபித்து எப்படிப்பட்டதான தேவ பிள்ளைகளை ஊழியத்திற்காய் அடைக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், லீடர்ஸ்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எமோஷனலாக யாரும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மிகுந்த ஜெபத்தோடு கூட இரவு முழுவதும் அவர் ஜெபித்தவராய் பிற்பாடு அதிகாலையில எழுந்து அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபித்தார். மிகுந்த கண்ணீரோடும் பலத்த சதத்தோடும் ஜெபித்தார் என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபம் 5 அதிகாரத்துல சொல்லுகிறது. இதை விட பெரிய மாதிரி நமக்கு கிடையாது. அப்போ இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஜெபத்தின் முக்கியத்துவம், அந்த இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பைபிள்ல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் 5 அதிகாரம் 19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ அதே அன்றி வேறொன்றையும் அவர் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தபடியே செய்கிறார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், ஜெபத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் 100க்கு 100 சார்ந்திருந்தார். ஒரு நாளும் பிதாவுக்கு தெரியாத அவர் எந்த காரியத்தை செய்யவில்லை. ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதானவர் செய்ய குமாரன் காண்கிறது ஏதோ. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார், பிதாவாகிய தேவனிடத்துல நான் என்ன கற்றுக்கொண்டனோ, அவருக்கு முன்பாக என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதையே நான் செய்கிறேன், வேறொன்றையும் சுயமாக தானாக என் சொந்த இஷ்டமா நான் எதுவும் செய்யறது இல்லை அப்படி என்பதாக சொல்ல. அப்போ எவ்வளவு சார்பு பாருங்க, ஃபுல்லி டிபெண்ட் ஆன் காட். அதாவது தன்னுடைய பிதாவாகிய தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொண்டார், முற்றிலுமாய் சார்ந்து கொண்டார். அதுதான் ஜெபத்தின் முக்கியத்துவம். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஏன் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல? ஜெபத்துல நாம் எதை தெரியப்படுத்துகிறோம் என்றால், நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன், நான் என் சுயமாய் வாழவில்லை, தேவனை சார்ந்து நான் வாழுகிறேன், 100க்கு 100 அவரையே நான் நம்பியிருக்கிறேன், அவரே சார்ந்து ஜீவிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜீவத்துல அவ்வளவு ஊழியம் இருந்த போதிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அதிகமான வேலை இருந்தாலும் ஊழியம் இருந்தாலும் தேவனுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்த குறிப்பு, ஜெபத்தின் மேன்மை. ஜெபத்தின் மேன்மை என்றால் என்ன? நமக்கு ஒரு மேன்மை உண்டு, ஜெபத்தை குறித்த ஒரு மேன்மை. அது என்ன மேன்மை என்றால், தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். அதுதான் மேன்மை. இதுலயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு மாதிரியை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 11 அதிகாரம் 41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 42. நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு அவர் எழுப்ப போகிறார். அதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜெபத்துக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்க,
ஆன்சர் பண்ணிட்டீங்க என்பதாக ஆண்டவர் சொல்றார். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இது ஆண்டவர் சொல்லி காட்டுறார். நீ எப்போதும், ஆண்டவரே பிதாவே, நீங்க எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் ஜெபத்தின் மேன்மை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டவும். ஏனென்றால் நமக்கு ஒரு தேவன் உண்டு. எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால் பிரேயர் ஆன்சரிங் காட். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் உண்டு. அதனால தான் சங்கீதம் 66 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தாம் கிருபை நம்மை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் கடைசி வசனங்களில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். சங்கீதம் 22 சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா என்னாமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடும் போது தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாத தேவன் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் கட்டாயம் பதில் கொடுப்பார். ஒருவேளை பதில் உடனடியாக இருக்காது. சில டைம்ல உடனடியாக இருக்கும். சில டைம்ல ஆண்டவர் காத்திரு என்று சொல்வார். சில டைம்ல தேவ சித்தம் அது நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் அதற்கு ஆண்டவர் மௌனமா இருப்பார் அல்லது நோ என்று சொல்வார். இப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு கட்டாயம் ஒரு பதில் கொடுத்தே ஆவார். ஏனென்றால் அவர் சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய தகப்பன், தம்முடைய பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டு கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். அப்போ ஜெபத்தின் மேன்மை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறார் என்ற ஒரு அனைத்தரமான நம்பிக்கை நமக்குள்ள உண்டா இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் விண்ணப்பங்கள் யாவும் நீங்க ஆண்டவர்கிட்ட செலுத்தும் போது இந்த ஒரு ஆட்டிடியூடோட, இந்த ஒரு மனநிலைமையோடு கூட நீங்க ஜெபிங்க. நான் முழங்கால் படிட்டு ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு எப்போதும் ஆண்டவர் செவி கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், எந்த நேரமும் நீ செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதுதான் ஜெபத்தின் மேன்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த மனநிலைமை நமக்குள் இருக்க வேண்டும். எப்போதும் என் சத்தத்தை அவர் கேட்கிறார், எப்போதும் அவர் என்ன ஜெபத்தை கேட்கிறார் என்று. அப்படி நீங்க அந்த மனநிலைமை ஜெபிக்கும் போது உங்கள் ஜெப நேரம் இன்ப நேரமாய் மாறிவிடும். இதுதான் ஜெபத்தின் மேன்மை. அடுத்து ஜெபத்தின் வல்லமை. ஜெபத்தின் வல்லமை என்பது இதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி வைத்து போயிருக்கிறார். அதாவது அவர் ஜெபித்ததன் மூலமா எப்படிப்பட்ட வல்லமை விளங்கிற்று என்பதை வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா கெத்செமனே ஜெபத்தை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் நாம் படிக்கிறோம். அதுல சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஒரு விதமாய் சொல்லினாலும் யோவான் வேறு விதமாய் அதை சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஜெபத்தின் வல்லமை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட என்ன வல்லமை என்றால், கெத்செமனே தோட்டத்துல பைபிளை சொல்லுகிறது ஆண்டவர் ஊக்கமாய் ஜெபித்தார். எபிரேயருடைய ஆசிரியர் 5ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல கண்ணீரோடும் பலத்த சதத்தோடும் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் அப்படித்தான் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஊக்கமாய் ஜெபித்தார். தேவ தூதன் பலப்படுத்தினான் என்று லூக்கா சொல்லுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று மத்திய மார்க்கும் சொல்லுகிறார்கள், லூக்காவும் சொல்லுகிறார்கள். பிறகு யோவான் மாத்திரம் எப்படி அவர் ஜெபித்தார் என்பதை சொல்லாமல் அந்த ஜெபத்தின் விளைவு என்ன என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் ஜெபத்தெல்லாம் முடிச்ச பிற்பாடு வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனம் 18:4, யோவான் 18:4, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரத்யுத்தரமாக, நசனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்து யூதாசும் உள்ளோடு கூட நின்றார். பாருங்க, இந்த இடத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு யூதாஸ் எல்லாம் ஆட்களை கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி வருகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஜெபத்தை முடித்து அவர் தைரியமாக தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்தவராய், தைரியம் உள்ளவராய், சிங்கத்தை போல எதிர்கொண்டு யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறார். அப்போ நசனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் தான் என்று அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நான் தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நசனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சத்தம், அந்த நான் தான் என்ற அந்த சத்தம் கேட்ட உடனே பின்னிட்டு அப்படி தொப்புன்னு எல்லாருமே விழுந்து போறாங்க. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. இதை யோவான் மாத்திரமே சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும்.
அதாவது ஆண்டவர் எவ்வளவு வல்லமை பெற்றிருந்தார் என்றால் அந்த ஜெபத்தின் மூலமாக, ஏன்னா பிதாவாகிய தேவனை அவர் முற்றிலுமாய் சார்ந்திருந்தார். ஜெபத்துல வல்லமை உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் தேவ சமூகத்தில் இருந்து அந்த தேவ சமூகத்தில் அந்த தேவ பிரசனத்தோடு எழுந்து வந்து நிற்கிறார். எதிரிகளால் தாங்க முடியவில்லை. நான் தான் என்ற அந்த ஒரு சின்ன வார்த்தை கேட்ட உடனே அப்படியே அவர்கள் விடுந்து போகிறார்கள். அருமையானவர்களே, ஜெபத்துல வல்லமை உண்டு என்பதை நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஜெபத்துல முடியாதது எதுவுமே இல்லை. என்ன பழமொழி சொல்வாங்கன்னா, மூளை அறிவினால் முடியாதது முழங்கால முடியும் என்று சொல்வார்கள். எத்தனை உண்மை தெரியுங்களா? சம்டைம்ஸ் நம்ம முயற்சியில, மூளை அறிவுல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எதோ யோசித்து நாம் செய்தாலும் அது தோல்வியில போய் முடியும். ஆனால் முழங்கால் படிட்டு நாம் முழங்காலில நிற்கும் போது நிச்சயமா இதற்கு ஒரு வல்லமை உண்டு. முடியாததை ஆண்டவர் முடிச்சு காட்டுவார். முழங்காலில நாம் ஜெயிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காட்டியிருக்கிறார். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஜெபத்துடைய மேன்மை அறிந்தவராய், ஜெபத்தை எப்போதும் என் தேவன் என் பிதா கேட்கிறார் என்பதை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில வல்லமை உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே நாம் ஜெபிப்போம், தொடர்ந்து முழங்காலில் நிற்போம், இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.